இது வரைக்கும் உன் மகனுக்கு 2 பொண்ணுங்க பார்த்தாச்சு. ஒருத்திக்கு தாலி கட்டுற அளவுக்கு போய் அந்த கல்யாணமே நின்னு போச்சு. இன்னொருத்தி தாரா ஆகாஷ பிடிக்கலன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டா. இப்படியே போனா இவன் வாழ்க்கை என்னதான் ஆகிறது? அதனாலதான் நானே ஒரு முடிவு எடுத்தேன். இதுவே லேட் ஆனாலும் நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கா. நிலா ரொம்ப நல்லவ, இந்த குடும்பத்துக்கு ஏத்தவ, எல்லாரையும் அனுசரிச்சு போறவ. ஆக மொத்தத்துல ஆகாஷுக்கு பொருத்தமானவ நிலாதான். தென்றலை விட 1000 மடங்கு நிலா புத்திசாலி, அழகானவ. இதை விட வேற என்ன வேணும்? நிலா வீட்ல இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா? இந்த கல்யாணத்துக்கு நிலா சம்மதம்னு ஒத்துக்கிட்டா. அதுக்கப்புறமா யார் ஒத்துக்கிட்டா என்ன, யார் ஒத்துக்கலனா என்ன? சரிம்மா, உங்களுக்கு பிடிச்சா எங்களுக்கு ஓகே தான். அப்பா, என்னால நிலாவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதான் ஏன்னு கேக்குறேன். என்னால சொல்ல முடியாது பாட்டி. இதோ பாரு ஆகாஷ், உன் கல்யாணம் நின்னு போனதுக்கு எப்படியோ நானும் ஒரு காரணமாயிட்டேன். ஆனாலும் மறுபடியும் ஏற்பாடு பண்ணேன். தென்றலையே கல்யாணம் பண்ணிக்க விட்டுடாதேன்னு சொன்னேன். ஏன்னா உன் மனசுல தென்றல் இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீதான் பெரிய தியாகி மாதிரி அந்த சித்துவுக்கு தென்றலை விட்டு கொடுத்துட்டு வந்துட்ட. நீ இன்னும் தென்றலையே மனசுல நினைச்சுக்கிட்டு கல்யாணம் வேணான்னு சொன்னீன்னா இதெல்லாம் நல்லா இருக்காது ஆகாஷ். பாட்டி, நான் இப்ப பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்கேன். என்னால எந்த முடிவும் இப்ப எடுக்க முடியாது. நிலாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை தெளிவுபடுத்துவா. நிலா உன் மேல ஆசை வச்சிருக்கா. நீ ஆசைப்பட்டவளை விட உன்னை ஆசைப்பட்டவளை கல்யாணம் பண்ணிக்கோ. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உன் மனசுக்கு ஏத்தபடி நடந்துக்குவா. உன்னை நல்லா பாத்துப்பா. பாட்டி ப்ளீஸ், தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாதீங்க. ஆகாஷ், நிலாவத்தான் நீ கல்யாணம் பண்ற. இது நான் எடுத்த முடிவு. இதுக்கு நீ சம்மதிச்சுதான் ஆகணும். அப்படி இல்லைன்னா நீ என்ன மறந்துடு. இனிமே என்ன பாட்டின்னு கூப்பிடாத. நானும் எல்லாத்தையும் விட்டு தொலைச்சிட்டு எங்கேயாவது போயிடுறேன். பாட்டி, நீங்க போயிட்டீங்கன்னா நாங்க மட்டும் எப்படி பாட்டி சந்தோஷமா இருப்போம்? அம்மா, ஏமா இப்படிலாம் பேசுறீங்க? உங்க பேச்ச நாங்க மீறுவோமா? ஏற்கனவே ஆகாஷ் விஷயத்துல 2 தடங்கள் நடந்துருச்சுமா. இப்ப இந்த விஷயத்துல அவனோட விருப்பத்தையும் கேட்டு செய்யறதுதான் நல்லதுமா. நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு யாருமே புத்தி சொல்ல தேவையில்லை. என் பிள்ளைங்களுக்கு நான் கெட்டது செய்வனா? எல்லாரையும் விட ஆகாஷ் மேல நான் தான் பாசம் வச்சிருக்கேன். அது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆகாஷுக்கும் தெரியும். நான் எல்லா பக்கமும் யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்து போய் பேசிட்டு வந்திருக்கேன். ஆகாஷ் நிலா கல்யாணம் நான் முடிவு பண்ண விஷயம். இது நடந்துதான் ஆகணும். இதுதான் ஆகாஷுக்கும் நல்லது, இந்த குடும்பத்துக்கும் நல்லது. ஆகாஷ், உன் விஷயத்துல இந்த பாட்டி தப்பா முடிவெடுப்பனா? நிலாத அப்பா உனக்கு பொருத்தமானவ. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். எனக்கு மத்தவங்கள பத்தி எல்லாம் கவலை இல்ல. நீ என்ன சொல்ற அத சொல்லு.
நீ சரின்னு சொன்னா நான் இந்த கல்யாணத்தை நடத்துறேன். இல்லைன்னா என்ன நீ இனி மறந்துடு. பாட்டி நான் வீட்டை விட்டு போயிடுவேன். அப்புறம் உங்க இஷ்டப்படி நடந்துக்குங்க. பாட்டி ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? இத பாரு, நான் எடுத்த முடிவுக்கு நீ சம்மதிக்கிறியா இல்லையா அத சொல்லு. எனக்கு இப்பவே உன் விருப்பம் தெரிஞ்சாகணும். எனக்கு வேற எந்த சமாதானமும் தேவையில்லை. நீங்க ரொம்ப பிடிவாதமா இருக்கீங்க பாட்டி. நான் சம்மதிக்கிறேன். இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. நிலா, உங்க அக்காவும் அப்பாவும் கோச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள போய் சமாதானப்படுத்தி சாப்பிடத்தை கூட்டிட்டு வா போ. அப்பா வாங்கப்பா சாப்பிடலாம். அக்கா நீயும் வாக்கா. நீ போய் சாப்பிடு, எனக்கு வேண்டாம். ஏன்பா சாப்பாடு வேணாங்கிறீங்க? பிடிக்கல, வேண்டாம். கோவம் ஏன் மேலனா ஏன் மேல காட்டுங்கப்பா. சாப்பாட்டு மேல ஏன்பா காட்டுறீங்க? சேச்சே, ஓ மேலெல்லாம் கோவத்தை காட்ட முடியுமாமா? ஏன்னா நீ இப்போ பெரிய மனுஷி ஆயிட்ட. சொந்தமா யோசிக்கிற, சுயமா முடிவெடுக்கிற. இனியெல்லாம் நான் உனக்கு தேவையில்லையே. அப்பா என்னப்பா இப்படி பேசுறீங்க? அம்மா என்கிட்ட வந்து ஆகாஷ பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க. நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். இதுல என்னப்பா தப்பு இருக்கு? நான் ஆகாஷ் கிட்ட போயிட்டு என்ன கட்டிக்கங்க, எங்க வீட்ல எல்லாருக்கும் விருப்பம் இல்ல, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொன்னாதானப்பா தப்பு? ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? அந்த வீட்டுக்கு உன்னை கட்டி கொடுக்கறோம் நாங்க சொன்னோமா? அப்ப நீயும் அப்படிதானே சொல்லிருக்கணும். அக்கா, ஆகாஷ தன்னை வேண்டான்னு நீங்க தான் சொன்னீங்க. முதல்ல ஆகாஷ கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுத்தீங்க. அதுக்கப்புறம் தாலி கட்டுற வரைக்கும் போனீங்க. அது உண்மைதான், ஒத்துக்கிறோம். ஆனா அங்க என்ன நடந்தது? நம்ம குடும்பத்துக்கு அவமானம் ஏற்பட்டுச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன்? வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன். அதானே நீயும் பண்ணிருக்கணும். அக்கா, அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு தான் பாட்டி நம்ம கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்கல்ல. இது வரைக்கும் இறங்கி வந்து மன்னிப்பு கேட்டாங்களா இல்லையா? அதையெல்லாம் எங்களை நம்ப சொல்றியா? அவ்வளவு நடிப்பு. அக்கா, என்னக்கா நீ பேசுற? இங்க யார் தான் நடிக்கல? யாருமே இங்க உண்மையா இல்லக்கா. அம்மா நடிக்கிறாங்க, தங்கச்சி நடிக்கிறா, நீ நடிக்கிற. ஏன் நம்ம அப்பா கூட தானே நடிக்கிறாரு. வாயை மூடு. ஏய் தென்றல், எதுக்குடி இப்ப அவளை அறையற? அவ என்ன பேசுறா பாத்தியா? அவன் உண்மையதானே பேசுறா. நிலா, இவங்க பேசுறதுதான் சரி, இவங்க செய்யறதுதான் நியாயம். இதே மத்தவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா அத தப்புன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா எல்லாரும் நடிக்கிறாங்கன்னு சொல்லிடுவாங்க. லக்ஷ்மி, ஏங்க அவ இப்ப என்ன தப்பா பேசுறா? லக்ஷ்மி, உனக்கு குடும்ப மானம் பெருசா தெரியல, ஆனா ஆண்டாளம்மா கிட்ட இருக்கிற பணம் மட்டும்தான் பெருசா தெரியுது. அதான் நீ இப்படி எல்லாம் பேசுற. அப்பா, இதே நீங்க இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சொல்லுவீங்க? நிலா, இவங்கெல்லாம் செக்கு மாடு மாதிரி ஒரே இடத்தையே தான் சுத்தி வருவாங்க.
அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும்னு இவங்களுக்கு எல்லாம் தோணவே தோணாது. அப்பா, குற்றம்னு பேசினா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். யார்கிட்ட தான் குற்றம் இல்லப்பா? யார் தான் தப்பு பண்ணல? பணம் இருந்தா எல்லாரும் கொஞ்சம் ஆடி பார்க்க தான் செய்வாங்க. அந்த திமிரு இருக்கதான் செய்யும். அப்ப இவ்வளவு ஏன்பா? அம்மா கையில ஒரு 500 ரூபாய்க்கு மேல இருந்தாலே அம்மா தோரணையே வேற மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது பணம் இருக்கிறவங்க ஆடதான் செய்வாங்க. நம்ம கிட்ட பணம் இல்ல, அதனால நம்ம அடங்கி கிடக்குறோம். அவங்கள மாதிரி நம்ம கிட்டயும் பணம் இருந்திருந்தா நம்மளும் ஆடி இருப்போம், திமிரும் காட்டியிருப்போம். அப்போ ஆண்டாளம்மா நம்ம குடும்பத்துக்கு செஞ்ச கொடுமையெல்லாம் மறந்துட்டு அந்த குடும்பத்துல வாழ போற, அப்படித்தானே? இல்ல, வசதி உன்னோட கண்ணை மறைக்குதுமா. ஆமாப்பா, நான் வசதியா தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்க. நான் பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் நான் என்னப்பா பெரிய சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டேன்? இல்ல என்ன வசதியை அனுபவிச்சுட்டேன்? சொல்லுங்கப்பா. அக்கா கல்யாணத்துக்கு கூட கவரிங் நகை வாங்கி கொடுத்து தானே கூட்டிட்டு போனீங்க. அப்பா, வருத்தப்படுறீங்களாப்பா? அதுதான்ப்பா உண்மை. நிலா, நீ ரொம்ப பேசுற. தென்றல், வேண்டாம், அவ பேசிட்டோம். நீங்க பாசத்தை காட்டுனீங்கப்பா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த வெறும் பாசத்தை வச்சு என்னப்பா பண்றது? சரிப்பா, நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன், தப்பா நினைக்காதீங்க. எங்க 3 பேரையும் வசதியான இடத்துல உங்களால கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? அந்த அளவுக்கு நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களாப்பா? அக்கா கல்யாணத்துக்கு வாங்கின கடனையே எப்படி திருப்பி கொடுக்க போறோம்னு தெரியலையே. இனி எங்க 2 பேரையும் எப்படிப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்க? அப்பா, நான் உங்களை ஒண்ணும் இல்லாதவன் சொல்றத தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க ரொம்ப நல்ல அப்பா, பாசமானவரு. ஆனா தயவு செஞ்சு பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்கப்பா. உங்களுக்கே உண்மை புரியும். நான் சொல்றதுல உள்ள ஒரு அர்த்தம் தெரியும். நீங்க என் மேல பாசம் வச்சிருக்கீங்க, அக்கா என் மேல உயிரியா வச்சிருக்கா. இது எல்லாமே யோசிச்சு வசதியான வாழ்க்கை கிடைக்கிறத நான் வேண்டான்னு சொன்னனா, என்ன மாதிரி சென்டிமெண்டான இடியட் இந்த உலகத்திலே யாரும் இருக்க மாட்டாங்க. நானே என் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ உனக்கு கிடைக்க இருக்கிற வாழ்க்கையை நாங்க கெடுக்க பாக்குறோம்னு சொல்றியா? ஆமாக்கா, உன் இடத்துல நான் இருந்தனா நம்ம குடும்ப சூழ்நிலைய மனசுல வச்சுக்கிட்டு ஆகாஷ தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க 2 பேருக்கு வழி விட்டுருப்பேன். ஆனா மூத்தவளா பிறந்துட்டு தன்மானம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு எங்க 2 பேருக்கும் தடையா இருக்கேக்கா. சரி, உன் விருப்பத்தை நீ சொல்லிட்ட, அது உன் பார்வையில சரியா இருக்கு. அதே போல என் விருப்பம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது என் பார்வையில சரியா இருக்கே. ஆகாஷ தன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, சித்துவ தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு நீ சொல்றல்ல, சுயமா முடிவெடுத்தல்ல, அத அப்பாவும் ஆதரிக்கிறாரு. நானும் அம்மாவும் கூட சரின்னு சொல்லிட்டேமேக்கா. நீ விருப்பம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆகாஷ தன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதம் சொன்னேன்.
உன்ன மாதிரி நானும் சுயமா தானக்கா முடிவெடுத்திருக்கேன். ஏன் முடிவை அம்மா ஆதரிக்கிறாங்க. நீயும் அப்பாவும் சரின்னு கேட்டுக்கோங்களேன். ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? அக்கா, நீ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ நான் ஆகாஷ தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போனேன்னா அடுத்து பூரணிக்கு நல்ல மாப்பிளைய பார்க்கலாம். நான் ஆகாஷ் அத்தாங்கிட்டயோ இல்ல ஆண்டாள் பாட்டிக்கிட்டயோ பேசி பூரணியோட கல்யாண செலவை பூரா செய்ய சொல்லலாம். ஏய், அவங்க பணம் நமக்கு தேவையே இல்ல. அக்கா, உனக்கு தேவை இல்லக்கா, பூரணிக்கு தேவை இருக்கே. நான் இப்ப யோசிக்கிற மாதிரி நீ யோசிச்சிருந்தனா ஆகாஷ தன்னை கல்யாணம் பண்ணி எங்க 2 பேரோட கல்யாணத்தை நீ நடத்தி வச்சிருக்கலாம்ல. அப்பாவுக்கு பாரத்தை குறைச்சிருக்கலாம்ல. நீயே இதை யோசிக்கலன்னு என்னால உன்னை கேட்க முடியுமாக்கா? நீ ரொம்ப சுயநலமா யோசிச்சு முடிவு பண்ணி உன் காதல் பெருசுன்னு நீ சித்துவ கல்யாணம் பண்ணிட்டு போற. அத தப்புன்னு சொல்லல. ஆனா நான் ஆகாஷ தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம குடும்பத்துக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். அது தப்புன்னு நீ சொல்ற. என்னக்கா நியாயம் இது? நிலா, சூப்பர் டி. நல்ல கேள்வி கேட்ட. நீ பேசுறதுல ஒரு பக்கம் நியாயம் இருக்கு. ஆனா ஆகாஷ நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு நிலா. சித்துவ காதலிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆகாஷ ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் உனக்கு தெரியணும். ஆகாஷ் சுயமா எதையும் யோசிக்க மாட்டாருடி. ஒரு அந்த ஆண்டாள் பாட்டியோட அடிமை. ஒரு அடிமைய கல்யாணம் பண்றதுக்கு தன்மானம் உள்ள என்ன மாதிரி எந்த பொண்ணு சம்மதிக்க மாட்டா. ஆகாஷத்தானே நீ வேற ஒரு கோணத்துல பாக்குற. அது உனக்கு ஆகாஷத்தா மேல ஒரு வெறுப்பு உண்டாகுது. நான் வேறு ஒரு கோணத்துல ஆகாஷத்தானே பாக்குறேன். பாட்டி சொல்றத கேட்கணும்னு அவர் ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கு அவர்கிட்ட ஒரு காரணம் இருக்கும். அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அதையெல்லாம் தவிர்த்து பார்த்தோம்னா ஆகாஷத்தா மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இந்த உலகத்திலே பார்க்க முடியாதுக்கா. ஃபார் எக்ஸாம்பிள், நீ சித்துவ விரும்புறன்னு சொன்ன உடனே அவர் மனப்பூர்வமா சம்மதிச்சு உன் மேல இருந்த காதல விட்டு கொடுத்தாருக்கா. சித்து உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறாரோ அதை விட ஒரு படி மேலதான் ஆகாஷத்தான் உன்னை காதலிச்சிருக்காரு. அதை நீ மறக்க முடியாதுக்கா. ஆகாஷத்தான நீ தானே வெறுக்கிற, அவரு உன்னை வெறுக்கலையே. இப்ப சொல்லு, அவரு எந்த விதத்துல கெட்டவர்னு? ஆண்டாள் பாட்டிக்கிட்ட அவரு மட்டும் அடிமையா இல்ல, அந்த குடும்பமே அப்படியேதான் இருக்கு. அப்போ அங்க இருக்கிற அடிமைகளோட நீயும் அடிமையா போக போற, அப்படிதானே சொல்ற? இருந்துட்டு போறேன்க்கா. உன் பார்வையில நான் அடிமையாவே இருந்துக்கிறேன். ஆனா அங்க நான் ராணி மாதிரி வசதியா இருப்பேன். ஆண்டாள் பாட்டிக்கு என்ன புகழ்ந்து பேசணும். உங்களை மாதிரி உண்டா உலகத்திலேயே நீங்க தான் நல்லவங்கன்னு சொல்லணும். அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் கைய கால புடிச்சு விடணும். பெரியவங்களுக்கு செய்யறதுல இதுல என்னக்கா தப்பு இருக்கு? இது எனக்கு ஒண்ணு தப்பா படல. நீ நல்லா பேச கத்துக்கிட்டடி. உங்க விருப்பப்படி ஆகாஷத்தான வேண்டான்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன மாப்பிளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வைங்க. அது மட்டும் என்ன சொர்க்கமாவா இருக்கும்? அங்க ஒரு மாமியார்காரி இருப்பால, அவ திமிரு பிடிச்சவளா இருந்தானா? இல்ல என் புருஷன் குடிகாரனா இருந்தானா? அங்க கேவலமா கஷ்டம் தானே படணும். இன்னொரு விஷயத்தை நீ யோசிச்சு பார்க்கணும். அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டாள் பாட்டியை தவிர மத்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. மாதவியத்தை, அப்புறம் மாமா, தாத்தா, இவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. ஒரு வீட்டுக்கு போற மருமகளுக்கு மாமியார் நல்லவங்களா இருக்கணும். ஏன் விஷயத்துல மாதவியத்தை ரொம்ப நல்லவங்க. உனக்கு சாரதா அத்தை எப்படியோ அப்படி.
ஆண்டாள் பாட்டி இன்னும் எத்தனை வருஷத்துக்குக்கா இருந்துட போறாங்க? இருக்கிற வரைக்கும் அவங்கள அனுசரிச்சு போக வேண்டியதானே. வாழ கத்துக்கிட்டடி. அக்கா, வாழ்க்கையில எங்க வளையணுமோ அங்க வளையணும், எங்க விட்டு கொடுத்து போகணுமோ அங்க விட்டு கொடுத்து போகணும். நமக்கு ஒத்து வரலன்னு வையேன், சீப்போன்னு உதறிட்டு போக வேண்டியதான். இப்ப கூட சொல்றேன்க்கா, என் மனசாட்சியை தொட்டு முழுசா சொல்றேன். நீ இப்ப மட்டும் ஆகாஷத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இப்ப சொல்லு, நான் அப்படியே விட்டு கொடுத்துட்டு போயிடுறேன்க்கா. நீயும் பண்ணிக்க மாட்ட, என்னையும் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னா அதை என்னால ஒத்துக்க முடியாது. சரிடி, ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். நீ ஆண்டாள் பாட்டி வீட்டுக்கு போனா சந்தோஷமா இருக்க முடியும் நம்புறியா? சந்தோஷங்கிறது ஒரு மைண்ட் செட். நம்ம சந்தோஷமா இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அப்பா, அக்கா சுயமா ஒரு முடிவெடுத்த மாதிரியே நானும் சுயமா ஒரு முடிவெடுத்திருக்கேன். அக்கா எடுத்த முடிவுக்கு நீங்க ஆதரவு கொடுத்த மாதிரி எனக்கும் ஆதரவு கொடுங்கப்பா. நான் உங்ககிட்ட அதை தானே கேக்குறேன். அப்பா